பொய் 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 எல்லாமே பொய். இவங்க 2 பேரும் பேசுனது எல்லாமே பொய் அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்டக்க எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு வந்து இப்ப ஷாக் மேல ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து என்னடா சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. கோர்ட்ல வச்சு நிலா செய்யக்கூடிய ஒரு சூப்பர் சம்பவத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்போ நிலாவும் சோழனும் வந்து அந்த வீட்டு மேலே வந்து கூரையில் ஏறி நின்று எல்லாத்தையும் வந்து பறித்து உள்ளரெல்லாம் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. இதில் நிலா வந்து உட்காந்துக்கிட்டே வேற வந்து யாராச்சும் வராங்களான்னு வேற தெரியல. சோழன் டக்குன்னு எடுங்க சோழன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே சோழன் அங்கே எங்கேயும் போய் என்னென்னவோ பண்ணிருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் தான் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து இந்த செருக்கு பாறையோடைய வீட்டு கதவை தட்டி, தம்பி பாறை அங்கே அந்த யாரோ இப்போ வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குதுப்பா, அவங்க அண்ணன் வீட்டு சைடில், உங்கள் அண்ணன் வீட்டை தான் வந்து சீல் வச்சு பூட்டிட்டீங்கல்ல அப்படின்னா, யார் வந்திருப்பா அப்படின்னா, எல்லாம் ஏதோ நலமாட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் அவன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க நானும் வரேன் அப்படின்ட்டு அவரே வராரு. வந்துட்டு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னா அங்கங்கே இந்த லைட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு அங்கங்கே தேடி வந்துகிட்டே இருக்கும் பொழுதே வந்து அந்த கதவு திறக்கிற சவுண்டு கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டாங்க இந்த பக்கம் நிலா. ஐயோ யாரோ கேட்டை திறக்கிறாங்க அப்படிங்கும் பொழுதே, ஐயோ நீங்கள் பார்த்துங்க மேலே பத்திரமா இருங்க அப்படின்னா, மேலே இருந்தால் தெரியாதா, நடந்து உள்ளார வரும்போதே தெரியுமே மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கேன்ட்டு அப்படின்னா, என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் பேசாமல் உள்ளே குதிச்சிருங்க, நம்ம உள்ளே ஒழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாரு இவர். உள்ளையா அப்புறம் எப்படி திருப்பி ஏறுவோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ள முதல்ல குதிங்க அப்படின்னு. உள்ள அப்படி குதிக்கிறதுக்கு இப்படி காலை மட்டும் விட்டு அவங்களுக்கு பயமா இருக்க, இவரே அப்படி கட்டி பிடிக்கிற மாதிரி அவங்க காலை பிடிச்சி கீழே இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டக்குன்னு போய் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஒழிஞ்சிக்கும் பொழுதே வந்து இப்போ இந்த பக்கம் செருக்கப்பாறை வந்து யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்துட்டு, இல்லைப்பா வாசல்லே சீல் வச்ச பூட்டு அப்படியே தானே இருக்கு, யாரும் வரல அப்படின்னு வந்து கிளம்பி திரும்பி போயிடுறாரு. இப்போதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கேயும் இங்கேயும் தேடி எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து பழைய பெட்டியெல்லாம் எடுக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் ஒரே நிறைய பழைய பேப்பர்ஸாக இருக்குது. பேப்பர் கட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பழைய ஃபோட்டோ, அது இதுன்னு எல்லாமே இருக்கு. ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது கீழே கடைசியாக வந்து பார்த்தா அப்படியே கிட்டத்தட்ட வந்து அந்த கரையான் அரைச்சி உதிர்ற மாதிரி வந்து அந்த ஒரு உயில் ஒன்று பழைய உயிலாக இருக்குது. அந்த உயில் பத்திரத்தை எடுத்து பார்த்தா அந்த உயில் பத்திரத்தில் தெளிவாக வந்து சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்குங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இது மட்டும் பத்தாது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. உடனே தான் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இதை மட்டும் எடுத்துப்போம் அப்படின்னு எடுத்துட்டு அங்கே எல்லாரும் போயிட்டாங்க, அப்படி இந்த செருக்குப்பாரெல்லாம் போயிட்டாருங்கிறத பார்த்துட்டு ஒரு கயிறு கட்டி மேலே முதல்ல வந்து சோழன் அந்த கயிறையே பிடிச்சி மேலே ஏறிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சி இவங்களையும் தூக்கி 2 பேரும் இறங்கி கீழே வராங்க. வந்ததுக்கப்புறமா தான் வந்து இப்போ நேராக வீட்டுக்கு வந்துட்டு நம்ம உடனடியாக கேஸ் ஃபைல் பண்ணுறோம். கேஸ் ஃபைல் பண்ணால் மட்டும் தான் வந்து நம்ம பக்கம் நியாயத்தை இது பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நானும் சோழனும் இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு அவங்க கிளம்பி அங்கே வேற போகிறாங்க. உடனே இப்போ சேரன் என்ன பண்ணுறாரு, சரி ஓகேன்னு ஒரு லாயரை போய் பார்க்கறதுக்கு நடேசனையும் வேற கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. நடேசன், நான் வந்து எனக்கு அந்த வீடு வேணும், சொத்து வேணும், நான் என்றைக்குமே நினச்சதில்லை, ஆனால் என் அண்ணனும் என் தொங்கச்சியும் சேர்ந்து செய்கிற நாடகம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு முடிவை கட்டுறோம் அப்படின்னு அவங்க வேற போய் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸுக்கான நோட்டீஸ் வீட்டுக்கு வந்தோடனே இந்த கஸ்தூரியும் செருக்குப்பாறைக்கும் ஒன்றுமே புரியல. என்ன கேஸ் எல்லாம் போடுறாங்க, கேஸ் போட்டு அதுவும் நம்ம ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கோம், நமக்கு எதிராக இன்னொரு கேஸ் வேறு போடுறானுங்க அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து அதுக்கு ஹியரிங்க்கு தான் வர சொல்கிறாங்க. நம்ம கேஸும் இந்த கேஸையும் சேர்த்தே வந்து விசாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம போகலாம், எப்படியும் வந்து அவன் உயிரை தொலைச்சிட்டான், இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்பி போயிட்டு இப்போ வந்து கோர்ட்டில் ஹியரிங்கும் ஆரம்பிக்குது. கோர்ட் ஹியரிங்கில் தான் வச்சு தான் வந்து இப்போ வந்து தெளிவாக முதல்ல எடுத்த உடனே வந்து பாருங்கள், இது 3 பேத்துக்கான சொத்து. அந்த 3 பேத்துக்கான சொத்துங்கிறதுல நாங்கள் எதுவும் விட்டு தரத்துக்கு ரெடியாக இல்லை. இவன் உருப்பிடாமல் இருக்கான், இவன் ஒன்றுத்துக்கு உதவாமல் இருக்கான் என் தம்பி அப்படிங்கிறதுனால தான் எங்கள் அப்பா எங்கள் 2 பேத்துக்கு தனித்தனியாக ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற வீட்டை, அது எங்கள் பூர்வீக வீடு, காலங்காலமாக நாங்கள் இருந்த வீடு, அந்த வீட்டை வழியாக இருந்த வீடு வந்து எங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும், இல்லைனா இவன் இதையும் விற்று குடிச்சிருவான் அப்படின்னு தான் எங்கள் 3 பேத்துக்கும் சேர்த்து தான் விட்டு போயிருக்காங்க. அதனால அந்த வீட்டை அவனுக்கு தர முடியாது. ஒன்று வேணாம், அவனுக்கு பங்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை போட்டு கொடுத்துட்றோம், அதை எடுத்துட்டு கிளம்ப சொல்லுங்க, ஆனால் திருப்பி இந்த வீட்டு பக்கம் அவன் வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொன்னதுக்கப்புறமா தான் வந்து அப்படியா அப்படின்னு வந்து நடேசன் கேட்குறாரு. பார்த்தீங்களா ஜட்ஜையா, உங்க முன்னாடியே எப்படி ஜட்ஜம்மா உங்க முன்னாடியே எப்படி திமிரா பேசாம பாருங்க, இவன் இப்படிதான் திமிரு பிடிச்சவன், இவனுக்கு அதெல்லாம் வந்து ஒரு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, இவனெல்லாம் முதல்ல வந்து நீங்க இந்த கேஸ்லேருந்து இவனை வந்து துரத்தி விட்டுருங்க, எங்கள் கூட உறவுக்காரன் எங்கள் தம்பின்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு எனக்கு கூட தான் நீ அண்ணன்னு சொல்ல அசிங்கமாக இருக்குங்கிற நடேசன். ஆர்டர் அப்படின்னு வந்து இப்போ ஜட்ஜெல்லாம் வேறு திட்டிட்டு, இந்த பாருங்கள் உங்கள் சைடில் ஏதாச்சும் இப்போ சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, எங்கள் கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு முதல்ல வந்து ஒரு 2 ப்ரூஃப் இருக்குது, முதல் ப்ரூஃபை கொடுக்குறோம் அப்படின்னு வந்து லாமினேட் பண்ண அதே அந்த உந்து போன உயிலை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ நிலா கொடுத்ததுக்கப்புறமா நான் இவங்க மருமக, இந்த வீட்டோட முதல் மருமக, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயில் தெளிவாக இந்த நாளில் இவங்க 3 பேத்துக்கும் என்னென்னங்கிறத இவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போனது,
முன்னாடி இருக்க இடம் செருக்கு பாறைக்கு, அந்த இன்னொரு வீடு வந்து கஸ்தூரிக்கு, இந்த வீடு வந்து இவங்களுக்கு அப்படின்னு வந்து என் மாமனாருக்குன்னு எழுதி வச்சது அப்படின்னு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இதான் உயில் இருக்கேப்பா அப்படின்னு வந்து சொல்ல, இந்த உயில்லாம் உண்மையான உயில் கிடையாது, இந்த உயில் வந்து எதாவது சும்மா இதுங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்குது, இதுங்களே வந்து ரெடி பண்ணிட்டு வந்துருக்குதுங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. கஸ்தூரியும் செருக்கு பாறை ஒருத்தர் பார்க்க, இந்த உயிலில் வந்து நாங்கள் உண்மைன்னு ஒத்துக்க மாட்டோம், இந்த உயில் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் இருக்குதா? ஏன்னா எங்கள் அப்பா வந்து சும்மா அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது, அவர் இப்படி ஒன்று எழுதி வச்சுட்டு போனார்லாம் கிடையாது, அவர் வந்து வாய் வழியாக சொல்லிட்டார் எனக்கு இது அது அவங்களுக்கு அதுன்ட்டு. நானே என் தங்கச்சியும் வீட்டை எப்பயோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், எங்கள் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இது பொதுவாக இருந்ததுனால தான் அவர் ரெஜிஸ்டர் பண்ணல, அதான் உண்மை அப்படின்னு வந்து பேச, அப்படியா அதான் உண்மையா அப்படின்னு வந்து திருப்பி கேட்குறாங்க நிலா. ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு வந்து இவங்க திரும்பி பேசின உடனே இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாமே பொய் 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 அப்படின்னு கத்த, பொய்யா அப்படின்னு வந்து என்னம்மா பொய்ன்னு என்ன பேசுற நீ அப்படின்னு வந்து இவங்க 2 பேரும் அப்படியே எகிற ஆரம்பிக்க, ஆர்டர் அப்படின்னு திருப்பி ஜட்ஜி சொல்லி, ஏமா பொய்ன்னு சொன்னால் அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும், இங்கே வந்து சும்மா பொதுவாக குற்றச்சாட்டுலாம் வைக்க முடியாது, நீங்கள் பேசாமல் வந்து கோர்ட்டில் வச்சுட்டு அப்படின்னு வந்து சொன்ன உடனே, அப்படிதானே மேடம் இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதான் நாங்கள் சொன்ன செகண்ட் ப்ரூஃப் அப்படின்னு செகண்ட் ப்ரூஃபாக கொடுக்குறாங்க. இது என்ன 2வது ப்ரூஃபு, உயிருக்கு என்ன வந்து இவனுங்க ஏதோ ப்ரூஃப் கொடுக்குறானுங்க அப்படின்னு வந்து கேட்க, டக்குன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் இவங்க இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, தாய் பத்திரம் மூலப்பத்திரம் அதுன்னு கொடுப்பாங்கல்ல, அதில் இந்த உயிலோட ஜெராக்ஸ் காப்பியை 2 பேருமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது 2யுமே நாங்கள் அங்கேயே வந்து இவங்களோட டாக்குமெண்ட்டில் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்கிறத ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் அந்த உயில் படி, அந்த உயிலில் இதே உயிலை தான் கொடுத்துருக்காங்க, அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என் மாமனார் நடேசனுக்கு தான் அந்த வீடுன்னு இருக்குது, அதே உயில் பத்திரத்தை கொடுத்து இவங்க வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இவங்க நிலத்தை வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி இவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? அப்போ இவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஏன் மாமனார்கிட்ட அந்த உயில் பத்திரம் இப்போ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் அதை தொலைச்சிட்டாருன்னு முடிவு பண்ணி அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில் இந்த கேஸை போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அவங்க மேலே வந்து பொய் கேஸ் போட்டாங்க, எங்களுக்கு வந்து இப்போ வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டு எங்களை அலைய வச்சாங்க, எங்களை எத்தனை நாள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கு மேலேயும் 10 லட்ச ரூபா ஆளுக்கு கொடுக்கணும்னு நாங்கள் இன்னொரு கேஸ் கூட இப்போ போடலாம். அதெல்லாம் நாங்கள் போட வேணாம் அப்படின்னா ஒழுங்காக அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க சொன்ன தப்பை வந்து ஒத்துக்கிட்டு பொய்யை ஒத்துக்கிட்டு கிளம்பி போக சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் அதை சும்மா விடமாட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல இவங்க 2 பேரும் திரு முடிக்கிறாங்க. என்னப்பா தெளிவாக இருக்கே மிஸ்டர் செருக்குப்பாறை, மிஸ் கஸ்தூரி, நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக எழுதி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேரில் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு அந்த உயிலை தான் கொடுத்துருக்கீங்க, அந்த உயிலை கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் என்னப்பா இப்படி ஒரு பொய் பேசியிருக்கீங்க? அப்போ உங்களுக்கு உங்கள் பத்திரத்துக்குலாம் இப்போ இதே உயில் தேவைப்பட்டுச்சு, அந்த உயில் படி தான் உங்கள் தம்பி நடேசனுக்கு தானே எல்லாம் போகணுன்னு இருக்கு அந்த வீடு அப்படின்னு அவங்க திரு முடிக்கிறாங்க. இப்போ அவங்க கேஸ் போட்டால் 10 லட்ச ரூபா கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை ஜட்ஜம்மா இல்லை அப்படின்னு அவங்க முடிக்க, அப்போ அவ்வளோதான் இந்த கேஸை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன், அந்த வீடு நடேசனுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியே ஷாக் ஆகி இவங்க 2 பேரும் பார்க்குறதோட நிலா கலக்கலாக வந்து சூப்பராக யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி கருத்தோடு சேர்த்து சிறகடிக்க ஆசையில் அடுத்து பல அதிரடியான திருப்பங்கள்லாம் வரப்போது, அதையும் பார்த்துட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.